ஹாய் ஹலோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா Percy Byshe Shelley. ஸோ இவருடைய பயோகிராஃபி அவரோட இம்பார்ட்டண்ட் ஒர்க் எல்லாமே சேர்த்து ஒரு எஸ்ஸேவாக இன்ட்ரொடக்ஷன் டு கன்க்ளூஷன் வரைக்கும் ஒரு பர்ஃபெக்ட் எஸ்ஸேவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் 2 வீடியோஸாக நம்ம வந்து ரொமான்டிக் ஏஜ் அப்படின்னா என்ன, அதோட கேரக்டரைசேஷன் அண்ட் அதில் இருக்கக்கூடிய போயிட்ஸ் தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் பார்த்தாச்சு, அவரோட எஸ்ஸே பயோகிராஃபி. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சாம்வெல் டெய்லர் கால்ட்ரிட்ஜோட எஸ்ஸே நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா Percy Byshe Shelley. ஸோ முதல்ல இது வந்து Percy Byshe Shelley பொண்ணா பையனா அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க ஃபோட்டோஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ பார்த்தா வந்து ஒரு கேர்ள் மாதிரி தான் இருக்காங்க, பட் ஆக்சுவலாக இது வந்து மேல் போயட் தான். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. Percy Byshe Shelley வந்து ஒரு மேல் போயட். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் பார்ப்போம் நம்ம. Percy Byshe Shelley was one of the prominent poets in the Romantic Age. He was a lyric poet and he ranks with the greatest and remarkable for the ecstasy of feeling, felicity of a phrase, verbal magic and musical qualities in his poems. His lyrics are regarded as a supreme gift to literature. It has a direct clarity, lucidity and purity of language. ஓகே, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா Percy Byshe Shelley வந்து ரொமான்டிக் ஏஜில் ஒரு ப்ராமினன்ட் போய்ட்டாக இருந்திருக்காரு. ப்ராமினன்ட் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லைனா ஃபேமஸ் அப்படி சொல்லலாம். ரொம்ப ஃபேமஸ் போய்ட்டாக இருந்திருக்காரு. மோஸ்ட்லி ஷெல்லி பார்த்தீங்கன்னா ஒரு லிரிக் போய்ட்டாக தான் வந்து எல்லாருக்குமே பயங்கரமாக தெரிஞ்ச ஒரு இது. பாட்டு, அதாவது அந்த போய்ட்ரி லைன்ஸ் எப்படி இருக்குன்னா பாட்டு வரிகள் மாதிரி இருக்கும். ஸோ அதான் லிரிக் போய்ட் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் இவருடைய போயம்ஸில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும், கிரேட்டஸ்டாகவும் ரிமார்க்கபிளான நிறைய விஷயங்கள் இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டசி ஆஃப் ஃபீலிங், எக்ஸ்டசின்றது ஒரு ஹாப்பினஸ், ஒரு நார்மல் ஹாப்பினஸ் இல்லாமல் ஒரு கிரேட் ஹாப்பினஸ், பயங்கர சந்தோஷமாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபீலிங்ஸை வந்து அவரோட போய்ட்ரியில் கொடுத்துருக்காரு. அண்ட் தென் ஃபெலிசிட்டி ஆஃப் ஃப்ரேஸ், நிறைய மகிழ்ச்சி தரக்கூடிய ஃப்ரேஸ், நிறைய ஒரு சில வாக்கியங்கள்லாம் அதில் யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த வேர்பல் அவர் யூஸ் பண்ணியிருக்க வேர்ட்ஸ், அந்த சென்டென்ஸாக இருக்கட்டும் மேஜிக்கலாக இருக்கும். அண்ட் நிறைய அதான் சொன்னலையா லிரிக்னாலே பாட்டு வரிகள் மாதிரி அந்த மியூசிக்கல் குவாலிட்டிஸும் வந்து அவர் போயம்லாம் நிறையவே கொடுத்துருக்காரு. இதெல்லாம் தான் வந்து அவர் ஒரு பெஸ்ட் போயட் அப்படின்றத சொல்லுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவரோட இந்த லிரிக் அப்படின்ற இந்த விஷயம் வந்து லிட்ரேச்சருக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அவருடைய ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய லாங்குவேஜ், அவருடைய யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னா கிளாரிட்டியாகவும் ரொம்ப கிளியராகவும், லுசிடிட்டி அப்படின்றது அதுதான் ஒரு இன்டெலிஜிபிலிட்டியாகவும் ஒரு கிளாரிட்டி ஆஃப் எக்ஸ்ப்ரெஷனாகவும் கொடுத்துருப்பாரு. அண்ட் லாங்குவேஜ் வந்து பியூரிட்டி ஆஃப் லாங்குவேஜ் ஒரிஜினாலிட்டியோட கொடுத்துருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இவரோட இயர்லியர் ஒர்க்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். In his early stage, Shelley wrote Queen Mab in 1813. His initial stage of poetry composition was immature. He expressed his ideas of revolution. It was written by an unrhymed meter that was made popular by Sade. Then he wrote Alastair or the Spirit of Solitude in 1816. It was a kind of a spiritual autobiography. Then he wrote A Revolt of Islam. ஓகே, ஸோ இதில் அவரோட இயர்லி ஒர்க் என்னன்றதை சொல்கிறாங்க. அவரோட இயர்லி ஸ்டேஜில் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஷெல்லி குயின் மேப் அப்படின்ற ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. 1813 எழுதியிருக்காரு. இதான் வந்து அவரோட இனிஷியல் ஸ்டேஜ், ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எழுதின போய்ட்ரி. ஸோ நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், எந்த ஒரு ஒர்க் பண்ணாலுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லாமே சூப்பராக குட்டாக வந்துடாது. அதில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அந்த ஒரு பர்ஃபெக்டாக இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி தான் இவரோட காம்போசிஷன் இருக்குது இல்லையா, இவருடைய அந்த தொகுத்தல் முறை வந்து இஸ் லைக் இம்மெச்சூராக தான் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் he expressed his ideas of revolution பற்றின. ஸோ இந்த டைமில் இந்த ரைட்டர்ஸ், இந்த ரொமான்டிக் ஏஜஸ் இந்த ரைட்டர்ஸ் எல்லாமே இந்த ரெவல்யூஷன் அப்படின்ற அந்த புரட்சிகரமாக எழுதுறது, அந்த ஐடியா கொண்டு வர்றது அவங்களோட ஒர்க்ஸில் அப்படின்றதுல எல்லாருமே பயங்கர கான்ஷியஸாக இருந்திருக்காங்க. இவரும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காரு. அண்ட் அவருடைய இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரைம்டு மீட்டரில் எழுதியிருக்காரு. இந்த ரைம்டு மீட்டர் யார் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இதை பாப்புலர் ஆக்கினதே வந்து சதி அப்படின்றவர் தான். ஸோ அந்த மீட்டர் வந்து இவரோட போய்ட்ரியில் இவர் எழுதியிருக்காரு.
அண்ட் தென் அதுக்கடுத்து அவர் எழுதிட்ட ஒர்க்ஸ்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். 1816 அலாஸ்டர் ஆர் த ஸ்பிரிட் ஆஃப் சாலிட்யூட், இது ஒரே ஒர்க் தான், அந்த நேம் பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒர்க் எழுதியிருக்காரு. இது வந்து லைக் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆட்டோபயோகிராஃபியாக எழுதியிருக்காரு. ஸ்பிரிச்சுவல்னால இதில் ஆன்மீகம், ஸோ அப்படி ஒரு ஆட்டோபயோகிராஃபி ஒர்க்காக கொடுத்துருக்காரு. அதுக்கடுத்து வந்து த ரிவால்ட் ஆஃப் இஸ்லாம் அப்படின்ற ஒர்க் வந்து இவர் எழுதியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், இஸ் மேஜர் ஒர்க்ஸ்லாம் என்னன்றதை பார்ப்போம். Shelley wrote Prometheus Unbound in 1818. It was a wonderful for its combination of the lyric in the drama. In 1819 he wrote Julian and Medulla and Mask of Anarchy were long poems. In 1820 he wrote A Witch of Atlas and Epipsychidion. ஓகே, ஸோ இந்த நேம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் மெமரைஸ் பண்ண. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் படிக்கும்போது ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் கொடுத்துட்டு போகாமல் அவரோட இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து தனியாக ரைட் பண்ணி ஒரு 4 or 5 டைம்ஸ் எழுதி பாருங்கள். அதில் எந்த தப்புமே கிடையாது. ஸோ நீங்கள் ரைட் பண்ணி பார்க்கும்போது அதோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் ரைட் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிலர்லாம் நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் இல்லையா, அவரோட ஒர்க்ஸு, அவரோட இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸ், அந்த அவரை பற்றி சொல்லக்கூடிய இம்பார்ட்டண்ட் இதெல்லாம் வந்து நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி நீங்கள் ஹைலைட் பண்ணி கொடுக்குற அந்த வேர்டில் எந்த மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த நீங்கள் எழுதின எஸ்ஸே பார்க்கும்போது அந்த ஹைலைட்டட் வேர்ட்ஸ் தான் வந்து முக்கியமாக பார்ப்பாங்க. அப்படி நீங்கள் அதிலே மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மார்க்ஸ் வந்து குறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஹைலைட் பண்ணுற வேர்டில் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஷெல்லி எழுதின மேஜர் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்ட் அப்படின்ற ஒர்க் எழுதியிருக்காரு 1818. அது வந்து அவர் எழுதுனதுல ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஒர்க். அதில் வந்து ட்ராமாவில் லிரிக் யூஸ் பண்ணி ரைட் பண்ணியிருக்காரு. அந்த 2 காம்பினேஷன் வந்து பயங்கர ஒண்டர்ஃபுல்லாக கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் தட் ஒரு 2 லாங் போயம்ஸ் எழுதியிருக்காரு 1819. அடுத்த வருஷமே 1818 வந்து இது எழுதியிருக்காரு. அண்ட் 1819 ஜூலியன் அண்ட் மெடோலா அண்ட் மாஸ்க் ஆஃப் அனாக்கின்ற 2 லாங் போயம்ஸ் எழுதியிருக்காரு. ஆஃப்டர் தட் அதுக்கு அடுத்த இயரே 1820 he wrote விச்சஸ் ஆஃப் அட்லாஸும் அண்ட் எபிசைச்சிடியன் அப்படின்ற இந்த 2 ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு. தென் இஸ் லிரிக்ஸ் மியூசிக்கல் வேர்ட்ஸ் imaginary were also high in these poems. In 1821 he published Adonais, which was a lament for the death of Keats. He wrote some masterpieces such as Ode to Skylark and The Cloud. These beautiful odes and famous poems were Ode to the West Wind, Hymn to Intellectual Beauty, The Sensi was a romantic drama. ஓகே, இதில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இது லாஸ்ட் நம்ம பார்த்த இந்த ஒர்க்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒர்க்ஸ்லாம் வந்து அதோட லிரிக்ஸு, அதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மியூசிக்கல் வேர்ட்ஸ் அண்ட் அவருடைய கற்பனை திறன் இது எல்லாமே பயங்கரமாக ஹையாக கொடுத்துருப்பாரு அவருடைய போயம்ஸ்லன்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் த அதுக்கு அடுத்த வருஷம் 1821 இவர் வந்து அடோனைஸ் அப்படின்ற ஒர்க் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இது எதுக்காக இந்த ஒர்க் எழுதினார்னா, இது வந்து ஒரு ஒப்பாரி பாடல் மாதிரி தான், ஒரு லேமெண்ட். யாருக்காகனா ஜான் கீட்ஸ் இறந்ததுக்காக. ஸோ அவருடைய டெத்தை இது பண்ணி வந்து ஒரு லேமெண்டேஷன் மாதிரி அந்த ஒர்க்கில் கொடுத்துருக்காரு. அண்ட் தென் அவரோட மாஸ்டர் பீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட் டு ஸ்கைலார்க்கு, த கிளவுடு, இதெல்லாமே வந்து ரொம்ப ஃபேமஸான இந்த ஓட் டு ஸ்கைலாக்லாம் எப்பயுமே ரெகுலராக இந்த பிஏ இங்கிலீஷ் நீங்கள் படிக்கக்கூடிய போயம்ஸ் தான் இதெல்லாம். அண்ட் ஓட் டு வெஸ்ட் விண்டும் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒர்க்ஸு. ஹிம் டு இன்டலெக்சுவல் பியூட்டி இதெல்லாமே ஒரு எழுதின ஃபேமஸ் ஒர்க். அண்ட் த சென்சி அப்படின்ற இது வந்து ஒரு ரொமான்டிக் ட்ராமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே அவர் எழுதின ஒர்க்ஸ், மேஜர் ஒர்க்ஸில் சொல்லியிருக்காங்க. ரொமான்டிக் போயட் அப்படின்ற டாபிக் பார்ப்போம். இஸ் போய்ட்ரி possessed the romantic feature such as a beauty, the passions, a nature, political liberty, creativity, the power of imagination. According to Shelley, poetry uses and expands the imagination, and the imagination was a source of sympathy, compassion and love, which was essential for man to be morally good. Okay, so romantic poet நம்மளுடைய ஷெல்லி என்ன சொல்கிறாங்கன்னா, இவரோட போய்ட்ரி வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். எல்லாரோட போய்ட்ரிலையும் அவங்களுக்குன்னு சிறப்பான ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அப்படி இவரில் என்ன இருக்குன்னா, பியூட்டி இருக்கும், பேஷன் இருக்கும், நேச்சர் இருக்கும், நேச்சரை பற்றின டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், பொலிட்டிக்கல் லிபர்ட்டி பற்றி அதோட ஃப்ரீடம் பற்றி ரைட் பண்ணியிருக்காரு, க்ரியேட்டிவிட்டி இருக்கும், அண்ட் அந்த பவர் ஆஃப் இமேஜினேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ரொமான்டிக் போய்ட்ஸ் ஆனால் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதுவும் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஷெல்லியை பொறுத்த வரைக்கும்
போயிட்ரி அப்படின்றது எதுலேருந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், எப்படி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இமேஜினேஷன். அந்த ஒரு விஷயந்தான் வந்து அந்த போயிட்ரி உருவாகிறதுக்கே வந்து காரணமாக இருக்கும். அந்த இமேஜினேஷன் எது மூலிமா நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பத்தி மூலிமாவும், கம்பேஷன் மூலிமாவும், லவ் மூலிமா, இந்த 3 விஷயம் மூலியம்தான் வந்து அந்த இமேஜினேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்குது. சிம்பத்தி தெரியும், ஒரு பரிதாபம். இந்த கம்பேஷனால இரக்க குணம் இருக்கிறது. லவ் தெரியும், அன்பு. ஸோ இது எல்லாமே ஒரு மேன்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு எசென்ஷியலான ஒரு விஷயம். அவன் மாரலி குட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த எல்லா விஷயமும் அவனுக்கு தேவை அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் தான் இதோட சோர்ஸ், என்னோட போய்ட்ரிக்கான சோர்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் இஸ் நேச்சர் பற்றி பார்ப்போம். Shelley respects the beauty of nature. He expresses a romantic interest that was belief of God. He respects and employs the divine creation of God in his poems. Nature creates, it destroyed. Therefore, Shelley's interest in nature force had come down when he realized the dark side of it. ஷெல்லி பார்த்திங்கன்னா நேச்சர் அப்படின்ற அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்தை வந்து ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அவருடைய ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட் அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு. அதுதான் கடவுளோட நம்பிக்கை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அண்ட் இவர் வந்து டிவைன் காடால் க்ரியேட் பண்ணக்கூடிய எல்லா டிவைன் க்ரியேஷன்ஸ், இந்த தெய்வீகமான எல்லா விஷயங்களும் வந்து எல்லாத்தையுமே வந்து மதிக்கிறார். ஓகேவா, அவரோட போயம்ஸ்லேயும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் ஆஃப்டர் தட் இவர் என்ன ரியலைஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நேச்சர் வந்து க்ரியேட் பண்ணும் தான், அட் த சேம் டைம் நேச்சரே டிஸ்ட்ராய் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா. ஸோ எல்லா விஷயத்துலையுமே நல்லது கெட்டது அப்படின்ற 2 விஷயம் இருக்கும். ஈவன் ஹியூமன் பீயிங்ஸ் பார்த்திங்கன்னா குட் அண்ட் பேட் குவாலிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நேச்சர் உருவாக்கும் தான். பட் அந்த நேச்சுரல் ஃபோர்ஸே வந்து அது எப்படி அழிக்கும், பேரழிவு எப்படி கொண்டு வரும்ன்றதும் நமக்கு தெரியும். ஸோ இதை ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் அதோடைய டார்க் சைடு என்னன்றதையும் வந்து நம்மளோட ஷெல்லி வந்து தெரிஞ்சுக்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த வெஸ்ட் விண்ட் அப்படின்ற டாபிக். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, Shelley uses the west wind to symbolize the power of nature and of the imagination inspired by nature. The west wind was active and forceful in poems such as Ode to the West Wind. He believes that the west wind was an agent for change. The wind destroys, the wind encourages new life on earth and social progress among humanity. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வெஸ்ட் விண்ட் அப்படின்ற இந்த ஒரு தீம் வச்சு வந்து இவர் எழுதியிருக்காரு. இந்த ஒரு போயமே வந்து எழுதியிருக்காரு. ஸோ அதில் வந்து அதோட நேச்சரோட பவர். ஆனால் வெஸ்ட் விண்ட், அந்த காற்று பலமாக காற்று வரும்போது அது எந்தளவுக்கு டிஸ்ட்ராய் பண்ணுது, எந்தளவுக்கு பேரழிவை கொண்டு வருதுன்றது நமக்கு தெரியும். ஸோ அவருடைய இமேஜினேஷன் வந்து அந்த நேச்சர் மூலிமா இன்ஸ்பயர் ஆகி இந்த போயிட்ரியாக கொடுத்துருக்காரு. இதில் வந்து இந்த வெஸ்ட் விண்ட் அப்படின்ற அந்த காற்று இருக்கு இல்லையா, அது ஆக்டிவாகவும் பவர்ஃபுல்லாகவும் அவரோட போயமில் கொடுத்துருக்காரு. அந்த போயம் நேம் பார்த்தீங்கன்னா ஓட் டு த வெஸ்ட் விண்ட் அப்படின்ற இந்த போயம். ஹி பிலீவ்ஸ், இவர் என்ன நம்புறாரு அப்படின்னா, இந்த வெஸ்ட் விண்ட் அப்படின்றது ஒரு ஏஜென்ட் மாதிரி, ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்காக வந்த ஒரு ஏஜென்ட் மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு பிலீவ் பண்ணுறாரு. இந்த விண்டு, இந்த காற்று இருக்கு இல்லையா, இந்த வெஸ்ட் விண்ட் நிறைய டெஸ்ட்ராய் பண்ணுது. அட் த சேம் டைம் இந்த விண்டு தான் வந்து ஒரு மனுஷங்கள் நிறைய தப்பு பண்ணியிருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கலாம், எல்லாத்தையும் மறந்துட்டு மறுபடியும் ஒரு நியூ லைஃப் இந்த எர்த்தில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவும் அதை பார்க்குறாரு. அட் த சேம் டைம் இது எவ்வளோ டெஸ்ட்ராய் பண்ணுதுன்றதையும் சொல்கிறாரு. அண்ட் இது வந்து ஒரு மனுஷங்களுக்குள்ளே, ஹியூமனிட்டிக்குள்ளே ஒரு சோஷியல் ப்ராக்ரஸையும் கொண்டு வருது அப்படின்ற மாதிரி ஒரு நம்புறார். ஸோ இதான் வந்து இந்த போயிட்ரியில் கொடுத்துருக்க விஷயம். இந்த வெஸ்ட் விண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து இதில் பதிவு பண்ணியிருக்காரு. அண்ட் இஸ் கோஸ்ட் அண்ட் ஸ்பிரிட்ஸ் பற்றி பார்ப்போம். The hymn to intellectual beauty, the speaker searches for ghosts and explains that ghosts are one of the ways by which men had to try to interpret the world beyond. The supernatural elements such as ghosts and spirits offer a mystery to his poems. Okay, இந்த ஒர்க் இருக்கு இல்லையா, the hymn to intellectual பியூட்டி அப்படின்ற இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஸ்பீக்கர் வந்து கோஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை தேடுற மாதிரியும், அண்ட் இந்த கோஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயந்தான் வந்து இந்த வேர்ல்டுக்கும் அப்பாற்பட்டு பியாண்ட் என்ன இருக்குன்ற விஷயத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து இந்த போயமில் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரியான இந்த சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நிஜத்தில் இருக்கா அப்படின்லாம் கிடையாது. அதை நம்ம கண்ணால் பார்க்குற வரைக்கும் நம்ம அதை நம்ப போகிறது கிடையாது. இந்த கோஸ்ட், இந்த ஸ்பிரிட் இப்படின்ற ஒரு மாதிரியான மிஸ்டரியான விஷயத்தில் ஒரு போயமில் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஸ் இமேஜினேஷன். Shelley says that a man wants to be greatly good.
He must imagine the pain or pleasure of others, and he must realize it. He believed that the poetry attracts the readers out of its imagination and develops the capacity of imagination. ஓகே, ஸோ இதில் என்ன சொல்கிறாருன்னா, ஷெல்லி வந்து ஒரு ஒரு போயிட்டாக நீங்கள் வந்து ஒரு கிரேட்லி குட்டாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து சூப்பர் ரைட்டர் அப்படின்னு ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம அது போயிட்ரி எழுதுறதுக்கான இமேஜினேஷன் பவர் நமக்கு இருக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணுன்ற மாதிரி சொல்கிறாரு. என்னென்னா, இப்போது இமேஜினேஷன்ன்றது ஏதோ பார்த்தோம் ஒரு கற்பனை, இது உங்களோட ஃபீலிங்ஸ் இது இப்படி இருக்குது அப்படின்னு இல்லாமல், அந்த பெயினை இப்போ ஒருத்தவங்க ஒரு வழியினால் இருக்காங்க, ஒரு பாவர்ட்டியில் இருக்காங்க, ஒரு வழியில் துடிக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த பெயினை நம்ம இமேஜின் பண்ணி, பெயினோ ப்ளஷரோ, அது சந்தோஷமான ஒரு விஷயமோ இல்லை சேடான ஒரு விஷயமோ, மற்றவங்களோட அந்த சந்தோஷம் இல்லை மற்றவங்களோட அந்த பெயினை வந்து நம்மளும் அதை ரியலைஸ் பண்ணணும். நமக்கு அது நடந்தால் எப்படி இருக்கும் அந்த சுச்சுவேஷன் அப்படின்ற மாதிரி ரியலைஸ் பண்ணி கொண்டு வந்தால் தான் அது ஒரு நல்ல இமேஜினேஷனாக இருக்கும். அண்டு இவரை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன நம்புறாருன்னு பார்த்தீங்கன்னா, poetry attracts the reader out of its imagination and develops the capacity of imagination. ஜஸ்ட் ஒரு இமேஜினேட்ரி ஒர்க்காக இல்லாமல் அந்த ஃபீலிங் இருக்கு இல்லையா, அது அப்படியே கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்படி ஒரு பவர்ஃபுல் இமேஜினேஷனாக இருக்கணும்னு சொல்கிறார். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அ விஷனரி ஹீரோ பார்ப்போம். He was also a tragic hero. Though the speaker Shelley reveals the connection between the natural world and the morally good man, he represents a savior. In the end, the speaker eliminates the harmful religious practice and inspires the new generations to revolt against the harmful political and religious views. Okay. நம்மளோட ஷெல்லி பார்த்திங்கன்னா ஒரு ட்ராஜிக் ஹீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா த ஸ்பீக்கர் அந்த ஷெல்லி வந்து நேச்சர் வேர்ல்டுக்கும் ஒரு மாரலி ஒரு குட் மேன் எப்படி இருக்கணுன்றதுக்கும் ஒரு கனெக்ஷன் பண்ணி அவர் அதோட ஒர்க்கில் சொல்லியிருந்தாலுமே, இவர் நிஜமாகவே வந்து ஒரு சேவியராக இருந்திருக்காரு. எ பர்சன் ஹூ சேவ்ஸ் ஆர் ரெஸ்கியூ, நம்மளை வந்து மீட்பவர் அப்படியாகவும் இருந்திருக்கார் இவர் அப்படின்றாங்க. ஏன்னா அவருடைய லாஸ்ட் லைஃப்பில் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, நிறைய ஹார்ம்ஃபுல்லான ரிலிஜியஸ் ப்ராக்டிசஸ் அந்த டைமில் பழக்கத்தில் இருந்து அந்த மாதிரி ப்ராக்டிசஸ் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது, அப்படி தடுத்து நிறுத்துறதுக்கு நிறைய வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அண்ட் நிறைய நியூ ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த ஹார்ம்ஃபுல்லான பொலிட்டிக்கல் இந்த ரிலிஜியஸ் ஐடியாஸ் அவங்களோட வியூஸ் இதெல்லாம் ரிவால்வ் பண்ணணும், இதெல்லாம் வந்து எதிர்த்து நிற்கணும் அப்படின்ற நிறைய இன்ஸ்பிரேஷனான நிறைய விஷயங்களும் பண்ணிட்டு போயிருக்காருன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இவரோட டிமெரிட்ஸ்ன்றதை பார்ப்போம். மோஸ்ட்லி எஸ்ஏ எழுதும்போது டிமெரிட்ஸ் ஒரு ஆத்தரை பற்றி எழுதும்போது அவரோட குட் எல்லாமே தான் எழுதணும், பேட் வந்து அதிகமாக எழுதக்கூடாது சொல்லுவாங்க. நீங்கள் இந்த டாபிக் எழுதினாலும் எழுதலாம், இல்லைனாலும் வந்து எழுதாமலே விட்டுடலாம். இதை டிமெரிட்ஸ்ன்னு போடாமல் வேறு ஏதாவது டாபிக் இல்லை கலந்து கூட எழுதிடுங்க. Shelley demerits are as equal as his merits. His lengthy poem was boring and tiresome. He lacks of humor and his political view. His writing sometimes violent and unreasonable. Okay, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷெல்லியோட டிமெரிட்ஸும் அவரோட மெரிட்ஸ் நல்லது கெட்டது ரெண்டுமே அவர் ஈக்குவலாக இருக்குது அவரோட ஒர்க்ஸில் அவரோட லைஃப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவரோட லென்த்தி போயம்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா ஸ்டார்டிங்கில் அவரோட மேஜர் ஒர்க்ஸில். ஸோ அந்த லென்த்தி போயம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப போரிங்காகவும் ரொம்ப போக போக வந்து நடுவில் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் இருந்தால் அது எவ்வளோ பெரிய கதையாக இருந்தாலும் நம்ம வந்து அதை படிச்சுருவோம் கேட்டுருவோம். அது ரொம்ப போராக வந்து டயர்ஸமாக அது படிக்கும்போது ஐயோ இதை போய் படிக்கணுமான்ற மாதிரி ஒரு டயர்ஸமாகவே இருந்திருக்கு அவரோட ஒர்க் எல்லாமே. அண்ட் அவருடைய ஒர்க்ஸில் வந்து அவருடைய ஹியூமர் பொலிட்டிக்கல் வியூஸ்லாம் வந்து கம்மியாக இருந்திருக்கு. ஸோ அண்ட் தென் இவரோட ரைட்டிங்ஸ் சம்டைம்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப வைலன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடாது, பட் வைலண்ட்டாகவும் ஒரு அன்ரீசனபிள் காரணமே இல்லாமல் இது ஏண்டா எழுதணுன்ற மாதிரி ஒரு ரீசன் இல்லாத நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அவரோட ஒர்க்ஸில். இதெல்லாமே அவரோட டிமெரிட்ஸில் ஈக்குவலாக இருக்குது, குட் அண்ட் பேட் திங்ஸ் ஈக்குவலாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. At last conclusion பாருங்கள். Shelley was a great poet, his political ideas subdued his fame. He was intensely human and vividly passionate. Two themes dominate Shelley's work: his devotion to liberty, revolution, and his belief in love as a prime factor
இன் ஹியூமன் ப்ராக்ரஸ். ஓகே, இவர் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் போயிட் அண்ட் இவரோட பொலிட்டிக்கல் ஐடியாஸ் எல்லாமே ஒரு ரொம்ப ஃபேமஸ் ஆக்கியிருக்கு. அண்ட் ரொம்ப பேஷனேட்டான ஒரு பயங்கர இன்டென்ஸான ஒரு ஹியூமன் பீயிங் தான் அவர். அண்ட் இவரோட ஒர்க் பார்த்திங்கன்னா ஒரு 2 தீம்ஸை வந்து மையமாக வச்சு தான் இருக்கும். ஒன்று வந்து அவருடைய லிபர்ட்டி அண்ட் ரெவல்யூஷன், புரட்சி அண்ட் ஃப்ரீடம்காக அவருடைய ஒர்க்ஸில் அதெல்லாம் அவர் பார்க்கலாம். அண்ட் தென் அவருடைய லவ் அப்படின்ற விஷயத்தில் அவருக்கு இருந்த நம்பிக்கை, அதுதான் வந்து ஹியூமன் ப்ராக்ரஸ்க்கான முக்கியமான ஒரு விஷயம், ப்ரைம் ஃபேக்டரே அதுதான் அப்படின்னு அவர் சொன்ன இந்த 2 விஷயங்களை தான் வந்து அவரோட ஒர்க்ஸில் நம்ம அதிகமாக பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பர்சி பைஷி ஷெல்லியோட ஒரு ஓவரால் எஸ்ஸே அப்படின்னு சொல்லலாம். இந்த எஸ்ஸேயில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் மிஸ் ஆகுது, அதாவது லைஃப் அண்ட் எஜுகேஷன். அதையும் நான் சொல்லிடுறேன். பார்ன் பார்த்திங்கன்னா 4 ஆகஸ்ட் 1792 ஃபீல்டு பேஸ் வான்ஹாம், வெஸ்ட் சசெக்ஸில் இங்கிலாண்டில் பிறந்திருக்காரு. டைடு பார்த்திங்கன்னா 8 ஜூலை 1822 அட் த ஏஜ் ஆஃப் 29 இறந்திருக்காரு. கல்ஃப் ஆஃப் லாஸ் பெர்சியா, கிங்டம் ஆஃப் சர்டீனியாவில், இப்போ நவ் இட்டாலியன் சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் வந்து அவர் இறந்திருக்காரு. அண்ட் ஆக்குபேஷன் நமக்கு தெரியும், போயட், ட்ராமட்டிஸ்ட், எஸ்ஸைஸ்ட் அண்ட் நாவலிஸ்ட்டாக இருந்திருக்காரு. அண்ட் எஜுகேஷன் வந்து எட்டன் காலேஜில் படிச்சிருக்காரு. அண்ட் தென் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆக்ஸ்ஃபோர்ட்லேயும் வந்து அவரோட எஜுகேஷன் இருந்திருக்கு. அண்ட் அந்த டைமில் இருந்த லிட்ரரி மூமெண்ட், அவர் இருந்த டைமில் லிட்ரரி மூமெண்ட் பார்த்திங்கன்னா ரொமான்டிசிசம் தான், நமக்கு தெரியும் அது. அண்ட் அவரோட ஒய்ஃப் பார்த்திங்கன்னா ஹேரியட் வெஸ்ட் ப்ரூக் அப்படின்றவங்க இறந்துடுறாங்க அவர் கல்யாணம் ஆகி. மேரேஜ் டேட் 1811 அண்ட் டைட் பார்த்தீங்கன்னா 1816 அவங்க இறந்ததுக்கப்புறம் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. மேரி ஷெல்லி அவங்கள மேரேஜ் டேட் 1816 கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்களுக்கான சில்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா 4 பேர் இருக்காங்க, இன்க்ளூடிங் பர்சி ஃப்ளோரன்ஸ் ஷெல்லி. ஸோ அதை மட்டும் வந்து முக்கியமாக வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இவரோட பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா டிமோத்தி ஷெல்லி அண்ட் எலிசபெத் பில்ஃபோர்ட். ஸோ இதான் அவங்களோட அப்பா அம்மா. ஸோ இதுதான் வந்து இவரோட லைஃப் அண்ட் இவர் படித்த இடம், எஜுகேஷன் அண்ட் ஒய்ஃப், சில்ட்ரன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இது மட்டும் தான் இந்த எஸ்ஸேல மிஸ்ஸிங்காக இருந்துச்சு. ஸோ இதுவும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து இன்ட்ரொடக்ஷனுக்கு அடுத்த பேராகிராஃபே இதுவாக தான் இருக்கணும். ஏன்னா வந்து இன்ட்ரொடக்ஷன் பார்த்ததுக்கப்புறம் லைஃப் அண்ட் எஜுகேஷன் தான் செகண்டையும் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதை நான் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங்கில். ஓகே, என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.